வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கில் 7.5 கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மகிழ்ச்சியான செய்தி. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் கோட்டா, அதாவது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு இந்த 7.5% வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரேங்க் லிஸ்ட்லேருந்து எல்லாமே ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஓடிக்கிட்டு இருந்தது. ஃபைனலாக இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கான ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங் பற்றின டீட்டெயில்ஸையும் வேகன்சி பற்றின டீட்டெயில்ஸையும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த 7.5%ல் மொத்தம் 3 குரூப்பாக பிரித்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன், கவர்மெண்ட் கோட்டா 1, 2, 3 அப்படின்னு சொல்லி பிரித்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப்பில் யார் யாரையெல்லாம் ஆஃப்லைன் கவுன்சிலிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்கிறோம், நேரடியாக கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு வரணும் அப்படிங்கிற லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் வேணால் உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் தர்றேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் உங்களோட பேர் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, Ctrl F கொடுத்து உங்களோட அப்ளிகேஷன் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களோட நேம், கம்யூனிட்டி, உங்களோட மார்க் எல்லாமே வந்துடும். அதனோட கூடுதல் தகவலாக எந்த டேட் அண்ட் டைமில் எந்த பேட்சில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மெயிலுக்கும் வந்து மெயில் வந்திருக்கும். இமெயிலுக்கு மெயிலை செக் பண்ணி பாருங்கள், எஸ்எம்எஸ் செக் பண்ணி பாருங்கள் ரெஜிஸ்டர்ட் மொபைலில். ஸோ உங்களுக்கான டேட் அண்ட் டைமோடு வந்திருக்கும். இந்த கவுன்சிலிங் வந்து வரக்கூடிய 10/8/2023 அன்னைக்கு நடைபெற இருக்குது. காலையில் 9 மணிக்கு ஃபஸ்ட் பேட்ச், 11:30க்கு செகண்ட் பேட்ச், 3 மணிக்கு தேர்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி 3 பேட்சாக நடக்கிறதுக்கு. இதுக்கு மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் இதுக்கே சீட்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது வந்து டவுட்டாக இருக்கிறதுனால ரவுண்ட் 2க்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் சான்ஸ் இருக்குமான்னு தெரில. ஸோ ரவுண்ட் 1ல் நீங்கள் மோஸ்ட்லி சீட்டை செலக்ட் பண்ணிடுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். கால்ஃபர் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் டேட் அண்ட் டைமுக்கு போயிருங்க. இன்னும் சொல்லணும்னா டைமுக்கு போகிறதுக்கு முன்னாடி 1 hour 1.5 hour முன்னாடியே நீங்கள் அங்கே ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த காலேஜில் எவ்வளவு சீட் வந்து 7.5க்கு அலாட் ஆகிருக்கும் அப்படின்னு தெரியாமல் மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்தீங்க. அதற்கான வேகன்சி லிஸ்ட்டும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போத் கான்ஸ்டியூயன்ட் காலேஜஸ் அண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ் ரெண்டுக்குமே வந்து வேகன்சி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு காலேஜ்லேயும் எந்தெந்த சீட் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக பிடிஎஃப்பில் கொடுத்துட்டாங்க. சில காலேஜஸில் வந்து சீட்டே அலாட் பண்ணல. ஒரு சில காலேஜஸில் ஒரு சீட் மட்டும் அலாட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில காலேஜஸில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கிட்டத்தட்ட டபுள் டிஜிட் வர அளவு கூட இருக்குது. ஸோ யார் யாருக்கு எந்தெந்த காலேஜஸில் சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக ஒரு லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போயிருங்க. எந்தெந்த காலேஜில் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள், அதுவும் எஸ்பெஷலி செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் எடுக்கிறீங்க அப்படின்னா காலேஜ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கங்க. 7.5 வர்றோம், ஃபீஸ் இல்லை அப்படிங்கிறோம். ஒருவேளை ஃபீஸ் கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டா சிரமமாயிரும். அதனால் 7.5 வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜஸ்க்கு வந்து நீங்கள் ஃபோன் அடித்தே கூட கேட்டலாம், எங்களுக்கு ஃபீஸ் எதுவும் அடிஷ்னலாக வருமா, ஹிடன் ஃபீஸஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக கேட்டுக்கலாம். ஆல்ரெடி என்ஜினியரிங்கில் எந்த ஃபீஸும் யாரும் வாங்குறதில்ல. அதே போல் மெடிக்கல் கவுன்சிலிங்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஃபீஸும் வாங்கக்கூடாதுன்னு இயக்குநரகமே வந்து அறிவுறுத்தி இருக்காங்க. பட் அக்ரிகல்ச்சர்லேருந்து இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் அந்த மாதிரி தெரில. கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பயம் இல்லாமல் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா காலேஜ் ஃபீஸும் ஹாஸ்டல் ஃபீஸும் ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய காலேஜஸ் நிறைய இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்குங்க வேகன்சி லிஸ்ட்டை. அது மட்டும் இல்லாமல் என்ஆர்ஐ கோட்டாவுக்கும் இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் கோட்டாவுக்கும் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் அதுக்கு உங்களோட பேர் ரேங்க் லிஸ்ட்டில் வந்திருக்கா, வரலைன்னா என்னென்ன தேவையான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் உங்களோட ரேங்க் லிஸ்ட்டில் வர முடியும் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.